உழவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம். விழுப்புரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தடையை மீறி ரயில் போராட்டம் நடைபெற்றது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பிரதமர் மோடி அவர்கள் 2014 மற்றும் 2019 தேர்தல் அறிக்கைகளில் விவசாயிகளுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி பஞ்சாப் எல்லையில் டெல்லியை நோக்கி அறவழியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும், பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரியும் விழுப்புரத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது. இந்தியாவில் அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்சிகளாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு வாக்குறுதி அளித்து வாக்குகளை பெற்றுவிட்டு ஆளுங்கட்சியாக வந்ததும் ஏமாற்றுவது தொடர்ச்சியாக வாடிக்கையாக இருந்து வருகிறது. பாரத பிரதமர் மோடி அவர்களும் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தொடர்ச்சியாக விவசாயிகளை வஞ்சித்து வருகிறார்கள். பாரத பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 2014 பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கையிலும் மேடைகளிலும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தவுடன் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி விவசாயிகளின் அனைத்து உற்பத்தி பொருட்களுக்கும் உற்பத்தி செலவுடன் 50% சேர்த்து குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யப்படும், கொள்முதல் செய்யப்படும் என வாக்குறுதி அளித்தார். இதனால் மிகப்பெரிய அளவில் வட இந்திய விவசாயிகள் அவரை வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள். ஆனால் இதுவரை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. அதன் பின்பு கடந்த 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துவேன் என வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக நிறைவேற்றாத வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி வாக்களித்து ஏமாந்த விவசாயிகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகளை பிரதமர் மோடி அவர்களை நிறைவேற்ற கோரி பஞ்சாப் விவசாயிகள் பஞ்சாபிலிருந்து அறவழியில் டிராக்டரில் டெல்லியை நோக்கி போராட்டத்திற்கு செல்லும் வழியில் பஞ்சாப் எல்லையில் சம்புவிலும் கனேரியிலும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். எதிரி நாட்டின் ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துவதைப் போல கண்ணீர் புகைக்குண்டுகள், துப்பாக்கியால் சுடுவதும் விவசாயிகளை ஆயுதங்களை கொண்டு தாக்குவதும் இந்திய அரசு செய்து வருகிறது. இதுவரை தாக்குதலில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காயமடைந்தும் 4 விவசாயிகள் உயிருக்கு போராடி கொண்டும் 3 விவசாயிகள் களத்தில் உயிரிழந்தும் உள்ளார்கள். இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, போலந்து, லிதுவேனியா, கிரீஸ் ஆகிய நாடுகளில் இதே கோரிக்கைகளுக்காக போராடும் விவசாயிகளை டிராக்டர்களுடன் தலைநகருக்குள் அந்தந்த அரசுகள் அனுமதித்து போராடுவதற்கு முழு அனுமதியும் பாதுகாப்பும் உரிமையும் வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் போராடும் உரிமையை அடிப்படை உரிமையாக வழங்கி இருக்கிறது. டெல்லியில் அமைதியாக போராடுவதற்காக செல்லும் வழியில் விவசாயிகளை தடுத்து நிறுத்துவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளுக்கு முரணானதாகும். மேலும் போராடும் விவசாயிகளை காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்று பாரதிய ஜனதாவினர் கொச்சைப்படுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும். பிப்ரவரி 13ஆம் தேதி பஞ்சாபில் தொடங்கிய போராட்டம் இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்தும், நிறைவேற்ற கோரியும், விவசாயிகளை டெல்லியை நோக்கி போராடுவதற்கு அனுமதிக்க கோரியும் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து விவசாய சங்கங்களும் கூட்டமைப்புகளும் இன்று 10/3/2024 இந்தியா முழுவதும் ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்களின் தலைமையில் விழுப்புரத்தில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தடையை மீறி ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தியதால் கைது செய்யப்பட்டு திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர். இன்றைய போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் பொதுச் செயலாளர் சு. முத்துவிஸ்வநாதன், தஞ்சை மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் பார்த்தசாரதி, தஞ்சாவூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கந்தவேல், கரும்பு விவசாயிகள் அணி மாநில செயலாளர் சக்திவேல், பட்டுக்கூடு விவசாயிகள் அணி மாநில செயலாளர் சுரேஷ், விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ், விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சந்திரபிரபு, கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் சதாசிவம், வீரமணி, தியாகராஜன், விஸ்வநாதன், செந்தில், வடிவேல், ராஜாராம், ஞானசேகர், தருமபுரி கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அரூர் ராஜமாணிக்கம், சக்திவேல், உளுந்தூர்பேட்டை மாரிமுத்து, விழுப்புரம் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஏழுமலை, நாகேந்திரன், தாமரைக்கண்ணன், சிலம்பரசன், குமாரசாமி, ஸ்டூடியோ சரவணன், விழுப்புரம் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் உலகநாதன், தனுஷ் பிரகாஷ், வேணுகோபால், முத்துவேல், ஐயனார், மகேந்திரன், நாராயணசாமி, சேதுராமன், மயிலாடுதுறை அக்ரோ சிவகுமார், ரகோத்தமன் உள்ளிட்டோருடன் சங்கத்தின் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் வீரத்துடன் ரயில் மறியல் போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர்.